திருச்சிற்றம்பலம். என்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பலன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆவணி மாத பலனை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முதல்ல என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் முதல்ல என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க, என்ன யோகத்தில் இருக்காங்க, இறுதியாக என்ன வழிபாடுகள், ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பட்ட முறையில் என்ன செய்யலாம் அப்படிங்கறத நம்ம வீடியோல பார்க்கலாம். இந்த மாசம் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதனுடைய வீட்டுல இருக்கார். புதன வீட்டுல குரு பகவான் தனிச்சு நிக்க போகிறார். இந்த மாதம் முழுவதும் பாத்தீங்கன்னா உச்ச பலம் பெற்று தனிச்சு நிற்கிறார். அதே போல அடுத்தது பாருங்க, சூரியன் கேது புதன் சேர்க்கை. இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்சி பலம் பெற்று கேதுவோட இருக்கார். இப்ப சூரியன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது உங்க ஜாதகத்துல இருக்கான்னு பாருங்க. சூரியன் கேது, சூரியன் ராகு சேர்க்கையில உங்க ஜாதகத்துல இருக்கான்னு பாத்துக்கோங்க. இந்த சேர்க்கை இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா முழுக்க முழுக்க அரசியல்வாதிகளா இருப்பாங்க, அரசாங்கத்துக்கு உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. அரசியல் ரீதியாக நிறைய பினாமியலம் இந்த சூரியன் கேதுல தான் இருப்பாங்க, சூரியன் ராகுல தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஐடியா கொடுக்கக்கூடியவங்க தான். அரசியல்வாதிகள், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறாங்க, அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்காங்க அப்படின்னா இந்த கிரகச்சேர்க்கை இருக்கக்கூடியவர்களை தன்னுடைய ஆலோசகராக வைத்துக் கொண்டால் மிகப்பெரிய வளர்ச்சி நமக்கு கொடுத்துருவாங்க. சோ அப்பேற்பட்ட அறிவாளி, அப்பேற்பட்ட நுணுக்கங்களை கண்டறிந்து மற்றவர்களை வளர்த்தக்கூடியவர்கள் அப்படிங்கிறது எடுத்துக்கணும். ஆனா தன்னுடைய வாழ்க்கையில பித்திருதோஷம், அப்பா சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் அனுபவிக்க முடியாம போறது, தன்னுடைய சுய முயற்சியில எதுவுமே பண்ண முடியாம இருக்கிறது, இன்னொருத்தரை சார்ந்து வாழ்றது கூட பாத்துட்டீங்கன்னா இந்த சூரியன் கேது, சூரியன் ராகுதான். ஆனா அடுத்தவர்களை வைத்து அவர்களை வளர்த்தி நாம் வாழ்ந்து கொள்வதில் மிகப்பெரிய புத்திசாலி, தந்திரவாதி அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க புதாத்திய யோகத்தை கொடுக்கும். சோ இந்த கிரகச்சேர்க்கைகளும் இந்த மாசம் நடக்குது. அடுத்தது பாருங்க, சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு 16ஆம் தேதி வரைக்கும் கன்னியா வீட்டுல நீச நிலையில இருக்கார். நல்லா புரிஞ்சுக்கணும், சுக்கிரன் நீசம். அப்போ அவர் தான் ஆடம்பரத்துக்கு சொந்தக்காரர். அடுத்தது பாத்துட்டீங்கன்னா துலாம் வீட்டுக்கு வரப்போகிறார். துலாம் அப்படிங்கிறது சுக்கிரன் இங்கேயும் ஆட்சி பலம் பெறுவார், இங்கேயும் ஆட்சி பலம் பெறுவார். ஆனா இங்க மூல திரிகோண வீடு ரொம்ப பவர்ஃபுல்லான இடம். நீங்க என்ன ராசியோட எடுத்துட்டு போங்க, என்ன லக்னமா வேணா எடுத்துட்டு போங்க, உங்க ஜாதகத்துல சுக்கிரன் இங்க இருக்காருன்னு பாருங்க. அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மிகப்பெரிய பண வசதி எப்படி சம்பாரிச்சிருவீங்க, மிகப்பெரிய கோடீஸ்வரன் யோகத்தை கொடுத்தே தீரும். ஒரு குழந்தை இந்த இடத்துல பிறக்குது, இங்க இந்த மாதிரி கிரகச்சேர்க்கையில பிறக்குது, இந்த இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது ஒரு குழந்தை பிறந்திருக்குது அப்படின்னா நீங்க எவ்வளவுதான் கீழ்நிலையில் இருந்தாலும் சரி, இந்த குழந்தை வளர 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 பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லட்சுமி கடாட்சத்தை கொடுத்துரும். செல்வ செழிப்புக்கு குறைவே இருக்காது. லட்சுமி உங்க வீட்டுல இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அப்பேற்பட்ட ஒரு லட்சுமி கடாட்சம் கொண்ட ராசி துலா ராசி. அங்க சுக்கிரன் இருக்குது, இன்னும் யோகத்தை வாரி வாரி வழங்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இந்த மாசம் இந்த 16ஆம் தேதிக்கு மேல பிறக்கக்கூடிய குழந்தைகளாக மிக அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பாங்க. புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 21ஆம் தேதி வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா சிம்மத்துல இருப்பார். 21ஆம் தேதி வரைக்கும் 21ஆம் தேதிக்கு மேல சொந்த வீடாக இருக்கக்கூடிய கன்னியா வீட்டுக்கு ஆட்சி உச்ச பலம் பெற்று வரப்போகிறார். இது அதை விட ஒரு ஜாக்பாட்டான யோகா. அப்ப இந்த மாசம் பாருங்க, சுக்கிரன் ஆட்சி, புதன் ஆட்சி உச்சம், சூரியன் ஆட்சி, அதே போல குரு பகவான் உச்சம், 2 கிரகங்கள் உச்சம், 3 கிரகங்கள் ஆட்சி பலம் பெற்று இருக்கு. சனி வக்கரகதியில இருக்காரு, ராகு கும்பத்துல இருக்கார், கேது போய் உங்களுக்கு சிம்மத்துல இருந்து சூரியனோடு இருக்கார். இந்த மாசம் எல்லாமே அரசியல்வாதிகளோட நிறைய நியூஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். நிறைய மேஜிக் எல்லாம் நடக்க போகுது அரசியல்ல. நம்ம தமிழ்நாடு ரீதியாக இருந்தாலும் சரி, உலக அளவில் இருந்தாலும் சரி, இந்த சூரியன் கேது சேர்க்கை இருக்கும்போது அரசியல்ல நிறைய மாற்றங்கள் வரும், நிறைய தடைகள் வரும். அரசாங்கத்தினால நிறைய விஷயத்த மக்களுக்கு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைகள் வரும். அரசாங்கத்தை நம்ம தப்பா நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். இப்ப என்ன ஆட்சி போயிட்டு இருக்குதோ அந்த தலைவரை நம்ம தப்பா நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். அதே போல இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்கிறதுனாலயும், அதே போல புதன் அங்க இருக்கிறதுனாலயும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க யாராவது இருக்கீங்க, சிம்ம லக்னக்காரங்க யாராவது இருக்கீங்க அப்படி இல்ல, அந்த அரசியலுக்குள்ள இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே கொஞ்சம் பிரஷர் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். எந்த கட்சியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளாக இருந்தாலும், இந்த கிரகச்சேர்க்கைகள் இருந்தாலும், நான் சொல்லக்கூடிய இந்த ராசி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. சோ சனி வக்கரகதி ஆயிருக்கார். உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாக இருந்தால் யோகமான காலகட்டங்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த சனி வக்கர நிவர்த்தி ஆகிற வரைக்கும் இருக்க போது. கடைசியில் என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கிறதையும் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் இப்போ முழுமையாக பார்க்கலாம். கன்னி ராசிக்கு உண்டான ஆவணி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் விரயஸ்தானத்துல போய் நின்று கேதுவோட நிக்கிறாருங்க. புதன் கேது சேர்க்க 12ஆம் இடத்துல நிக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும், 12ஆம் இடங்கிறது ஆன்மீகத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம், சன்னியாசத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம், விரயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம், ஆன்மீக சுற்றுலாவை கொடுக்கக்கூடிய ஒரு இடம், கணவன் மணி இணக்கத்தையும் சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது 12ஆம் இடம். அப்ப உங்களுடைய ராசி அதிபதி 21ஆம் தேதி வரைக்கும் கேதுவாக இருக்கக்கூடிய சன்னியாசி கிரகம் ஆல்ரெடி அவரோட சேர்ந்து நிற்கிறார். புதன் கேது சேர்க்கை. இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் குழப்பங்கள் இருக்குங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வேற வழி இல்ல. என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், அது எங்க போலாம், என்ன என்ன முடிவு பண்றது அப்படிங்கிறத தெரியாம இருக்கு. ஒரு பயம் இருக்கு, ஒரு பதட்டம் இருக்கு, ஒரு தெளிவில்லாம இருப்பீங்க, ஒரு முடிவு எடுக்கிறதுல கஷ்டப்படுவீங்க.
சோ இதெல்லாம் கன்னியா ராசிக்கு நடக்கும். ஒரு 21ஆம் தேதி வரைக்கும் தான், பரவாயில்ல. அதற்கு மேல பாத்தீங்கன்னா உங்களோட வீட்டுக்கே வந்துடுவார், சொந்த வீட்டுக்கு வந்துடுறாரு. அதற்கப்புறம் ஜாலி தான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்குள்ள வரும்பொழுது ஆட்சி உச்ச பலம் பெறுகிறார். 2 தன்மையும் ஒரே கிரகம் பெறப்போகுது. இது இந்த புதனுக்கு மட்டும்தான், அது கன்னி வீட்டுல மட்டும்தான், மிதுனத்துல அது கிடையாது. கன்னி வீட்டுல மட்டும்தான் ஆட்சி உச்ச பலம் பெறுகிறார். அப்போ அதற்கப்புறம் தொழில் நல்லா வளர்றது, தொழில் ரீதியாக நிறைய பேர் சந்திக்கிறது, மனசு தெளிவா இருக்கிறது, உடல்நிலையில இருந்த பாதிப்புகள் விலகி போறது, எதை செய்தாலும் சக்சஸ் ஆகுறது, எங்க போய் நீங்க பேசினாலும் அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கறது, நிம்மதியா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, மனோ குழப்பங்கள் எல்லாமே விலகிறது, யாரோ உங்களை ஏதோ ஒரு பிடிச்சிருந்த ஒரு கெட்ட விஷயங்கள் வெளியே போறது, இந்த மாதிரி ஒரு சில உங்களுக்கு நிச்சயமா நடக்கும். அப்படி நடந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இருந்தாலும் சனி பாக்குறாரு அப்படிங்கிற கவலையில பட வேண்டியதில்லை. புதன் சனி பார்வை சேர்க்கை அப்படிங்கிறது உங்களை வலுப்படுத்துறதுக்கு உண்டானது மட்டுமே. தொழில் ரீதியாக உயரத்துக்கு போறதுக்கான அமைப்பு மட்டுமே. தொழில் ரீதியான நுணுக்கங்களை கத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு அப்படிங்கறது எடுத்துக்கணும் இந்த மாசம், இந்த கிரகச்சேர்க்கை, புதன் சனி கிரகச்சேர்க்கை. சோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும், வளர்ச்சியை கொடுக்கும். 21ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் அமைதியா பொறுமையா எதையுமே யோசிக்காதீங்க. எதை பத்தின சிந்தனைகள் உங்களுக்கு இருக்கு வேண்டாம். நமக்கு இதுதான், ஏன்னா முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறப்போ நம்ம வேற ப்ராசஸ் பண்ண மாட்டோம் இல்லையா, மனசு கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கோ இல்லையா. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் மனசு ஒரு 21ஆம் தேதி வரைக்கும் அப்படிதான் இருக்கும் போல அப்படிங்கறத மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. சோ அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்றது எல்லா விஷயமே, குடும்ப விஷயமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி. ஏன்னா ராசி அதிபதி உங்களுக்கு 12ல இருக்கும்போது என்ன பண்ணுவாருன்னு விரயத்தை கொடுப்பாரு. உங்க ஜாதக தசாபுத்தி நல்லா இருக்குது அப்படின்னா சுபவரியங்கள் பண்ணுவீங்க. கோயிலுக்கு செலவு பண்றது, அன்னதானம் பண்றது, ஆன்மீகத்துக்கு செலவு பண்ணி இப்படி போயிடும். பாவகிரகத்தினுடைய சேர்க்கை பார்வை அதனுடைய தாக்கமாக இருக்கக்கூடிய ஜாதகமாக இருந்ததுன்னா விரைய செலவுகள் எப்படி வரும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஹாஸ்பிட்டல் செலவு பண்றது, தேவையில்லாம விரயம் பண்றது, ஏதோ ஒரு வழியில வந்துட்டு பணம் வந்து உங்களுக்கு உங்க கை விட்டு போறது, இந்த மாதிரி பண்ணிடும். அப்ப இந்த நேரத்துல எல்லாம் போது நிறைய தீர்த்த யாத்திரை போவீங்க, நிறைய கோவில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கக்கூடிய தொடர்புகள் ஏற்படும். நிறைய சித்தர்கள் ஜீவ சமாதி வழிபாடு எல்லாம் தேடி தேடி போய் வழிபாடு பண்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். இதான் நிறைய அமைப்புகள் உண்டு இந்த ஜாதகத்துல இந்த மாசத்துல. அதே போல 2 மற்றும் 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன், அவர் வந்து நீசத்துல இருக்கார் 16ஆம் தேதி வரைக்கும். அப்ப அப்பா கிட்ட உதவிகள் கேட்பது, அப்பாவுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. 2ஆம் இடங்கிறது பணம், பேச்சு. யாருகிட்டையும் வாய் கொடுத்து வாங்கி கட்டிக்காதீங்க. ஏன்னா கண்ணில டபக்குன்னு பேசிடுவீங்க, சடனா பேசிடுவீங்க, என்ன தோணுது பேசிட்டு போயிடுவீங்க. வாய் ஜாலங்கள் ரொம்ப ஜாஸ்தி கன்னியா ராசிக்கு. ஆனா யாருகிட்ட பேசணும் அவங்க கிட்டதான் கரெக்டா பேசுவீங்க. பட் இப்ப இந்த நேர காலங்கள்ல அதுவுமே செய்யாதீங்க. ஒரு 16ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் வந்து நீசத்துல இருக்கும்போது கொஞ்சம் பணம் இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும், அல்லது பேச்சால பிரச்சனைகள் வரும், குடும்பத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் அடிக்கடி அழிக்கிறது, கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருது. ஏன்னா கண்டசனி காலகட்டங்கள்ல தான் கணவன் மனைவிக்குள்ள பேச்சால பிரச்சனைகள் வரும். உங்களுக்கு நடக்கிறது கண்டசனி. என்னதான் குருவினுடைய அமைப்புகள் இருந்தாலும் சனியினுடைய பாதிப்பை கொஞ்சம் நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். அப்போ பேசி பேசி பிரச்சனை பெருசு பண்ற நேரங்காலங்கள் இப்ப நடந்துட்டு இருக்குதுன்னு அர்த்தம். இப்பதான் அதிகமா பேசுவீங்க, என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசுறது, நம்மளையே அறியாம பேச வச்சிரும் கிரகங்கள் அப்படிங்கறத உண்மை. நீங்க பேசுறது அந்த கிரகங்கள் பேச வச்சிருவாங்க. அப்ப அதற்கு ஒரே ஒரு மூல மந்திரம் என்ன, நம்ம மூளை நம்ம பேச்சுக்கு நம்ம கட்டுப்பாட்டுக்கு வரணும். அதுக்கு மெடிடேஷன் பண்ணணும், அல்லது தியானம் பண்ணணும், மௌன விரதம் இருந்துடணும் ஒரு 16ஆம் தேதி வரைக்கும். அதற்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா சுக்கரன் 2ஆம் வீட்டுக்கு வந்துடும். அப்புறம் நீங்க உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க, நீங்க பேசுங்க, நீங்க என்ன வேணா செய்யுங்க. அதற்கப்புறம் தான் உங்களுக்கு மதிப்பே. அது வரைக்கும் உங்களுக்கு மதிப்பு கிடையாது. நீங்க என்ன பேசினாலும் சரி, பணம் கொடுக்கல் வாங்க என்ன பண்ணீங்க உங்களுக்கு மதிப்பு கிடையாது. 16ஆம் தேதிக்கு மேல நீங்க சும்மா சிம்பிளா ஏதோ ஒரு சின்ன வார்த்தைகள் சொன்னாலும் உங்களுக்கு மதிப்பு உண்டு. சோ அதனால கன்னியா ராசிக்காரர்கள் பாத்துட்டீங்கன்னா ஒரு 16ஆம் தேதிக்கு மேலதான் உங்களுடைய செயல்கள் எல்லாம் செய்திகள் என்பது ரொம்ப முக்கியம். அப்ப அப்பாவுடைய ஆரோக்கியம் எல்லாம் ஒரு 16ஆம் தேதிக்கு மேல நல்லா இருக்கும். ஒரு படிப்பு சார்ந்த விஷயத்துல ஒரு மார்க்ல நல்லா வர்றது, அல்ல வேற ஏதாவது படிப்பு எடுத்து படிக்கலாமா, உயர்கல்வி ஏதாவது படிக்கலாமா, அந்த ஐடியாஸ் அந்த சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த படிப்பு படிச்சிருக்கிறோம், படிப்பு கூட வேலை கிடைக்காம இருக்குன்னா வேற ஏதாவது படிப்பு கூட வேலை எடுத்து பண்ணலாமா, அல்லது நம்ம என்ன வேலை செய்யணுமோ அதுல இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு வேற ஏதாவது கோர்ஸ் ஏதாவது ஆட் பண்ணி படிக்கலாமா அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு கன்னியா ராசிக்கு தோணும். சோ அதெல்லாம் மூவ் பண்ணக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் வெயிட்டிங்ல இருங்க. ஒரு 21ஆம் தேதிக்கு மேல மூவிங் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல குரு கிடைப்பாரு 16ஆம் தேதிக்கு மேல உங்களை வழி நடத்துறதுக்கு, ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கறதுக்குண்டான விஷயங்கள் நடக்கும். அடுத்து பாருங்க செவ்வாய் 3 மற்றும் 8ஆம் அதிபதி இருக்கக்கூடிய வீடு 10ஆம் வீட்டுல இருக்காரு. ஓகே, ஓவராலா 3ஆம் அதிபதியை 10ல இருக்கிறது தொழிலுக்கு உண்டான ஒரு முயற்சிய எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. என்ன அடிபட்டாலும் மேல வர்றதுக்கு உண்டான ஒரு வழிகளை தேடிக்கிட்டே இருப்பீங்க.
அப்ப 8 கூடையவர் 10ல இருக்கும்போது கொஞ்சம் சங்கடங்கள் இருக்கும், கொஞ்சம் தடையாகும், தாமதமாகும், கொஞ்சம் போக முடியாத சூழ்நிலைகள் வரும், வேலைக்கு தடைகள் ஏற்படுறது, சொந்த தொழில் பண்றது தடைகள் ஏற்படுறது, ஆபீஸ் போக முடியல, ஒர்க் பண்ண முடியல அப்படிங்கிற அளவு கொஞ்சம் உடம்பு பாதிப்புகள் சின்னதா இருக்கும். சோ பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. 10ல் செவ்வாய் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல நிச்சயமாக நிறைய பேர்களுடைய தொடர்புகள் நிறைய வருது. ஒரு துணி பிசினஸ் பண்றீங்க, நிறைய கஸ்டமர் வருவாங்க அந்த டைம்ல. இப்போ 10ல செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உணவு தொழில் பண்றது, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், சமைக்காத உணவுகள், செவ்வாய் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்டது, ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட இந்த தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் வளர்ச்சி. கொஞ்சம் மூவிங் நல்லா இருக்கும், உங்களுடைய மூவிங் எல்லாமே தொழில் ரீதியாக. சோ சனி வக்ரமான்னு பாருங்க, வக்ரமாக இருந்துச்சு பெரிய வளர்ச்சி. இன்னும் இந்த 2-3 மாசத்துலயே நல்லா செட்டில் ஆயிருவீங்க. இந்த வருஷத்துக்கு உண்டான எல்லா அமௌண்ட் வந்துரும் உங்களுக்கு. வக்ரம் இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. பொதுவாகவே பாத்துட்டீங்கன்னா இந்த மாசம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ஒரு ஒரு நேர காலங்கள் அப்படிங்கிறது ஒரு 21க்கு மேலதான் நல்லா இருக்கும். இருந்தாலும் குரு பார்வை 5ஆம் இடத்துல இருக்கிறனால குழந்தைகளை வச்சு கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். லாபத்துக்கு குறைவு இருக்காது. ஏன்னா 11ல வந்து குரு இருக்கிறதுனாலையும் 5ஆம் இடத்துல வந்து குரு பார்க்கறதுனால லாபத்துக்கு எல்லாம் குறைவில்லை, வருமானத்துக்கு குறைவில்லை. குழந்தைகள் ரீதியாக உங்களுக்கு அவங்க ஜாதகம் நல்லா இருந்தாலும் அவங்க ரீதியாக உங்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பட் உங்க ஜாதக ரீதியா கொஞ்சம் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒரு 21ஆம் தேதிக்கு மேலதான் மூவிங் ஆகும். பெரிய மனிதர்களுடைய தொடர்பு எல்லாமே அப்பதான் வரும். இல்ல ஜாலியா இருக்கக்கூடிய நேர காலங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய காலகட்டங்கள், எதை தொட்டாலும் லாபம் வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் செகண்ட் ஹாஃப்க்கு மேலதான் கன்னியா ராசி. சோ அதை வந்து நீங்க மூவ் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி எல்லாமே பிளானிங் போட்டு வச்சுக்கோங்க. அந்த ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்றதுல ஒரு 16-20க்கு மேல ஸ்டார்ட் பண்ணுங்க. சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். சரி, என்ன வழிபாடுகள் பண்ணலாம் கன்னியாராசிக்காரர்கள் இந்த மாதம்? கொஞ்சம் கஷ்டம்தான், பட் வந்து ஒரு சிலருக்கு இது ஈஸி, ஒரு சிலருக்கு ரொம்ப கஷ்டம். இந்த பரிகாரம் யானைக்கு உணவு கொடுப்பது. நாங்க எங்கெங்க போய் யானை தேடுறது அப்படின்னா கண்டிப்பா தேடிதான் ஆகணும். ஏதாவது ஒரு கோயில் கண்டிப்பா போங்க. ஏன்னா 12ல வந்து உங்களுக்கு புதன் கேது சேர்க்கை இருக்கிறதுனால ஏதாவது ஒரு கோயிலுக்கு தள்ளு உங்களைய, ஒரு பழமையான கோயிலுக்கோ இல்ல ஏதாவது ஒரு அவுட்டர், நீங்க இருக்க ஊர்ல இருந்து கொஞ்சம் அவுட்டர் போய் வழிபாடு பண்ண வேண்டிய ஒரு கோயிலோ கண்டிப்பா காட்டும். சோ அங்க யானை இருந்துச்சுன்னா லக்கு உங்களுக்கு. பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா ஏதோ ஒண்ணு யானைக்கு கொடுங்க. அல்லது அந்த கோயில வந்து யானைக்கு உணவு கொடுக்கறதுக்கு இல்லை, அலோட் பண்ணல அப்படின்னா அதுக்கு தனியா ஏதாவது அறநிலைத்துறையில வந்து ஒரு இது வச்சிருப்பாங்க. யானைக்கு உணவு கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுக்கலாம் நீங்க. அல்லது அதுமே அந்த மாதிரியும் இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னாலும் யானை பாகன் இருப்பாரு இல்லையா, அவருக்கு கொடுக்கலாம். ஏதோ உங்களால ஒரு 100, 200, 500 இது கொடுக்கலாம். சோ யானைக்கு உதவி செய்யக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் யானைக்கு டைரக்டா உணவு கொடுக்கறது ரொம்ப விசேஷம். நம்ம என்ன பண்ணுவோம், பழம் கொடுப்போம், தேங்காய் கொடுப்போம், இதெல்லாம் நார்மல். கொஞ்சம் அது கொஞ்சம் பழங்கள் ஒரு 1000 ரூபாய் 500 ரூபாய் அப்படின்னு கொஞ்சம் பழங்களை கொஞ்சம் நிறைய வாங்கிட்டு போய் உங்க சக்திக்கு தகுந்தது போல எவ்வளவு ஆகுமோ அது வாங்கிட்டு போய் அந்த கோயில் அலோவ் பண்ணாங்கன்னா கொடுங்க. அல்லது எங்கேயாவது யானை முகாம் போட்டிருக்காங்க அப்படின்னு இருந்தா அங்க போய் கொடுக்கலாம். நீங்க தேவையில்லாம அன்வான்டா போய் காட்டு யானை கிட்ட எல்லாம் சிக்கிட்டீங்கன்னா அதுக்கு நாங்க தான் சொன்னோம்னு சொல்லக்கூடாது. ரேவதி மேடம் தான் சொன்னாங்க யானைக்கு உணவு கொடுக்க சொல்லி, அதனாலதான் காட்டு யானை வந்தோம்னு சொல்லக்கூடாது. நான் பாதுகாப்பா இருக்கக்கூடிய யானைகளுக்கு தான் நான் கொடுக்க சொல்லியிருக்கேன். அதுமே இல்ல பண்ண முடியல அப்படின்னாலும் நீங்க வந்து கோயில்லயே அது உணவுக்கு தானம் கொடுக்கறதுக்கு சில விதிமுறைகள் இருக்கும். அங்க கூட பணம் கட்டிருங்க. இந்த ஷீட் வந்து நீங்க ரசீது வாங்கி அதுக்கு பணம் கட்டிட்டு வந்துருங்க. அப்படி இல்லைன்னா யானை பாகனுக்கு வந்து பணத்தை கொடுத்துட்டு வந்துடணும். சோ இதெல்லாம் பண்ணலாம். சோ கன்னியா ராசிக்காரங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு வழியில இந்த மாதம் யானைக்கு பணம், உணவு இதெல்லாம் கொடுக்கும் பொழுது உங்க தாக்கங்கள் கொஞ்சம் குறையும். ஜாதக ரீதியாக, கிரக ரீதியாக கொஞ்சம் தாக்கங்கள் குறையுது. நீங்க கண் கூட பார்க்கலாம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம். சோ இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். செஞ்சு பாருங்க. யோகத்தை வாரி வாரி வழங்கும். கெடுதல் குறைஞ்சிரும், பாதகங்கள் குறைஞ்சிரும். கணவன் மனைவிகளுக்கு கூடிய விஷயத்த, அதாவது கெட்ட விஷயத்துல வெளியே கொண்டு போயிடும். அந்யூன்யமா இருக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். செல்வத்தை வரவழைக்கும். இயற்கையாகவே யானை செல்வம் இல்லையா? அப்ப இந்த மாசத்துக்கு உங்களுக்கு இந்த பரிகாரம் செம்மையா ஒர்க் அவுட் ஆகும். செஞ்சு பாருங்க. இதெல்லாம் உங்க ஜாதக ரீதியாகவும் அதாவது கருத்துக்கள், நான் சொன்னக்கூடிய ஜாதக விதிகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் சிறிது மாறுபடும். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்மன் சரணம்.